ஆகவே தமிழ் இனம், தாயகத்திலே தமிழ்நாட்டிலே வாழ்கிற தமிழர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை என்று வெளி உலகம் சொல்ல இயலாத அளவுக்கு தங்கள் உயிர்களையே மாய்த்துக் கொண்டார்கள். மலேசியாவிலே ராஜா என்ற அந்த அருமையான இளைஞன் அதைப் போலவே தீக்குளித்து மடிந்தான். ஐநா மன்றத்தின் மனித உரிமை கவுன்சிலுக்கு முன்னாலே முருகதாஸ் தன் உடம்பிலே பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு மடிந்தான். இந்த தியாகங்கள் வீண் போகாது. இந்த தியாகங்கள் மிக அழுத்தமாக தமிழர்களின் நெஞ்சிலே ஆழ பதிந்திருக்கின்றன. வளரும் தலைமுறை, வளரும் இளைய தலைமுறை இந்த வரலாற்றை நிச்சயம் அறிந்து கொள்வார்கள். அதனால்தான் அவன் சிங்கள ஒரு போர் இராணுவத்திலே இருந்தவன். அவன் பெயர் ராஜபக்ஷே முருகேசு. அவன் நீதிமன்றத்திலே சொன்னான், நாங்கள் தமிழர்களை, குழந்தைகளை, பெண்களை, வயதானவர்களை பின்னாலே சங்கிலியாலே காப்பு போட்டு விலங்கு போட்டு அவர்களை கொன்று யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய செம்மணியிலே புதைத்தோம், நானே அதற்கு சாட்சியாவேன் என்று நீதிமன்றத்திலே சொன்னான். இதனை அறிந்த நான் 1999 மனித உரிமை கவுன்சிலில் தலைவராக இருந்த பின்லாந்து முன்னாள் பிரதமர் ஹோர்ஸ்ட் அவர்களிடம் தமிழர்களின் கலை நினைவாக ஒரு நடராஜர் சிலையை அவரிடம் கொடுத்துவிட்டு செம்மணியிலே 450க்கு மேற்பட்ட தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி கொசாவாவுக்கு அங்கே முஸ்லீம்களை கொன்று அங்கே கொசாவாவிலே மண்ணுக்கு கீழே புதைத்ததை கண்டறிய அமெரிக்காவினுடைய பிசிஷியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை மருத்துவர்கள் என்ற குழுவை அனுப்பி அங்கே இருந்த கொசவாவிலே மண்ணுக்களிலே இருந்த எலும்புக்கூடுகளை வெளியே கொண்டு வந்து உலகத்துக்கு சாட்சியமாக்கிறீர்களோ அதே குழுவை நீங்கள் செம்மணிக்கு அனுப்ப வேண்டும், யாழ்ப்பாணத்துக்கு அருகே அனுப்ப வேண்டும். அவர்கள் அதே போல மண்ணை அகழ்ந்து எடுத்து அந்த எலும்புக்கூடுகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன். அதனை ஏற்றுக்கொண்ட மனித உரிமை கவுன்சிலின் துணைத் தலைவர் அதற்கு அடுத்த வாரத்தில் பிசிஷியன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அந்த குழுவை செம்மணிக்கே அனுப்பினார். அவர்கள் சென்று ஒரு 88 எலும்புக்கூடுகளை வெளியே கொண்டு வந்தார்கள். பிறங்கைகள் கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு அந்த எலும்புகளிலே விலங்குகள் பூட்டப்பட்டிருந்தன. மீதமுள்ள எலும்புக்கூடுகள் இன்னும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கின்றன, செம்மணிக்குள்ளே தான் புதைந்து கிடக்கின்றன. அவற்றை வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்கு ஐநா மனித உரிமை கவுன்சிலும் உலக சமுதாயமும் அந்த முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்று கடந்த திங்களிலே கூட நான் அறிக்கை தந்தேன். ஆகவே உலகத்துக்கு சாட்சியாக இந்த செம்மணி எலும்புக்கூடுகளும் பான் கி மூன் குழுவினர் தந்த அறிக்கையும் சாட்சியமாக இருக்கிறது. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. சர்வதேச நீதிமன்ற குற்றக்கூண்டிலே இனப்படுகொலை செய்த குற்றவாளியாக ராஜபக்சே கூட்டம் அவனோடு இருந்த அந்த இராணுவத்தினர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களின் நெடுநாள் கோரிக்கையாகும். அந்த கோரிக்கையிலே நாங்கள் இன்றும் உறுதியாக இருக்கிறோம். அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். காணாமல் போன 90,000 பேர் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. 90,000 விதவைகள் இருக்கிறார், கைங்கண்கள் ஆகிவிட்டார்கள். மகன் எங்கே போனான், கணவன் எங்கே போனான், சகோதரன் எங்கே போனான் என்று அந்த குடும்பத்தினருக்கு தெரியாது. அந்த வகையில் நீதியை ஆழ குழியோண்டி புதைத்து விட்டது சிங்கள அரசு.